நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மீனாட்சி பொண்ணுங்க சீரியலோட நியூ ஹீரோயினான சக்தியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. இந்த சீரியல் ஜீ தமிழில் தான் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இந்த சீரியலில் ரொமான்டிக் கப்பலாக வளம் வந்துட்டு இருக்காங்க வெற்றி அண்ட் சக்தி. வெற்றியா நடிக்கிறவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஷபானாவுடைய கணவர் தான். ஸோ ஆரியனும் ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல கொஞ்சம் வித்தியாசமா கிராமத்து கதைகளத்தோட வேட்டி சட்டையோட தான் இவரு சுத்திட்டு இருக்காரு. இதுல குறிப்பா நியூ சக்திக்கும் வெற்றிக்கும் இருக்க அந்த ரொமான்டிக் சீனா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் அந்த பேசுற விதமா இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா இருக்குன்ட்டு இவங்க ரெண்டு பேருடைய பேருக்காகவே இந்த சீரியலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில நீங்க இவங்க ரெண்டு பேருக்காக தான் நாங்க இந்த சீரியலை பாக்குறோம் அப்படின்ட்டு சொல்றீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீரியல்ல ஆல்ரெடி சக்தியா நடிச்சவங்க மோக்ஷிதா. இவங்க சடனா இந்த சீரியலை விட்டு போயிட்டாங்க. 100 எபிசோட் வரைக்கும் தான் இருந்திருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் யாரை பண்ண போறாங்க அப்படின்ட்டு நிறைய பேருடைய நேமை வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தப்பதான் இங்கெல்லாம் வேணாம், நம்ம போயிட்டு கர்நாடகால இருந்து ஆளை கூட்டு வரலான்ட்டு அங்க ரொம்பவே ஃபேமஸா இருந்த சௌந்தர்யா ரெட்டியை கூட்டிட்டு இங்க வராங்க. இங்க வந்து இவங்க ஆரம்பத்துல நடிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் ஏன் இவங்களை போட்டீங்க, இவங்க வேண்டாம், எங்களுக்கு மோக்ஷிதா தான் வேணும், எங்களுக்கு ஹோல்டு சக்தி தான் வேணும், இப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா நிறைய வெறுக்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துதான். இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு நம்ம இந்த சீரியலை கமிட் ஆனோம் அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டாங்களாம். குட் பண்ணிட்டு போகலான்ற அளவுக்குலாம் மைண்ட் செட் போயிடுச்சாம். அதுக்கு காரணம் என்னன்னா, மோக்ஷிதாவும் கர்நாடகால இருந்து வந்திருக்காங்க. மோக்ஷிதா அண்ட் சௌந்தர்யா ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. அதனால ஃப்ரெண்டுக்கே நம்ம இப்படி பண்ணலாமா, நம்ம நடிக்க வேணாம் அப்படிலாம் முடிவு எடுத்துட்டு இருந்த சமயத்துல தான் அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமா அடுத்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸா வந்துட்டே இருந்திருக்கு. அந்த வகையில இப்போ சௌந்தர்யா ரெட்டி சக்தியா எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா இவங்களுடைய அந்த கில்லிங்கான ஸ்மைல் தாங்க, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பத்தி நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான வேல தான் தெரியும். கண்டிப்பா இவங்க ஒரு பாசிட்டிவ் பர்சன் தான் சொல்ல முடியும். இவங்க பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் பிறந்திருக்காங்க. February 7, 1999 பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா ராஜு, அம்மா லதா. இவங்களுக்கு ஒரு பிரதரும் இருக்காரு, விகாஸ் அவருடைய நேம். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எப்படியாவது ஒரு டாக்டர் ஆகணும் ஆசை இருந்திருக்குங்க. அதுதான் இவங்களுடைய பிக்கெஸ்ட் ட்ரீமா இருந்திருக்கு. ஆனா அந்த கனவு நிறைவேறாமலே போயிருக்கு. அதனாலேயே இப்போ வரைக்கும் இவங்க கனவுன்னு ஒன்றும் நினைச்சதே கிடையாதாம். நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், இந்த மாதிரி ஃபியூச்சரை பற்றி எந்த ஒரு பிளானுமே பண்ணதே கிடையாதாம். இப்போ இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கோம், எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ண போகிறோம், இதை பற்றிலாம் எதுவுமே வந்து மைண்ட் பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க டாக்டர் ஆகணும்னு நினச்சி இன்ஜினியர் படித்து முடிச்சிட்டாங்க. இன்ஜினியர் படித்து முடித்த கையோட ஒர்க்கும் கிடைக்குது. ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாங்க, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னே சொல்லலாம். அதனால தான் என்னவோ லாங்குவேஜஸ் பற்றிலாம் எந்த ஒரு பயமும் இல்லாம கர்நாடகா சீரியலா இருக்கட்டும், இல்லனா தெலுங்கு சீரியலா இருக்கட்டும், இல்லனா தமிழ் சீரியலா இருக்கட்டும், எந்த லாங்குவேஜா இருந்தாலும் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு இருக்க அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை நம்ம எல்லாரும் பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பரா டயலாக்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு நல்லா வாயாசிக்கிறாங்க. இப்ப தமிழ் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஓனா ஒரு யூடியூப் சேனலையும் வச்சு ரன் பண்றாங்க. சௌந்தர்யா ரெட்டி அப்படின்ற யூடியூப் சேனல் தான். அதுல அவங்களோட டே டு டே லைஃப்ல நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. இவங்க ஒரு தளபதி வெறியர் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் அவங்க அங்க இருந்தாலுமே அங்க இருக்கும் போதுல இருந்தே தளபதி விஜய் அவர்களுடைய பாடல்னா ரொம்ப பிடிக்குமா, மியூசிக் அதை விட ரொம்ப பிடிக்குமாங்க. இவங்க ஒரு மியூசிக் லவர். அதனால அவருடைய சாங்ஸ் தான் இவங்களுடைய பிளேலிஸ்டாவே வச்சிருக்காங்களாம். குறிப்பா அவருடைய பிஹேவியரா இருக்கட்டும், அவர் இருக்க அந்த ஆட்டிடியூடா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவங்க அட்மையர் பண்றாங்களாம். இவங்களுக்கு காஃபி டீ இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமாம். காஃபி லவராம், டீ லவராம், அது இருந்தாலே ஒன் டே ஃபுல்லாவே அப்படியே ஓட்டிடுவாங்களாம். இவங்களுடைய இந்த ஸ்மைலிங் குயின் அப்படின்னு பட்டம் வாங்க முக்கிய காரணம் தளபதி விஜய்னே சொல்லலாம். ஏன்னா சச்சின் படத்துல அவர் சொல்லியிருப்பாரு, நிரந்தரமில்லாத வாழ்க்கை, அதனால இருக்கிற வரைக்கும் சந்தோஷப்படுத்தணும் மற்றவங்களை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு டயலாக் தான் இவங்க அவங்களுடைய லைஃப்லயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனாலதான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். என்னைக்குமே யார்கிட்டயும் இவங்க கோவத்தை காட்டினதே இல்லையா, கோவமே வராதாங்க. இது ஆஃப் ஸ்கிரீனா இருக்கட்டும், ஆன் ஸ்கிரீனா இருக்கட்டும், எப்பவுமே அதுக்கு ஏத்த மாதிரி தான் இவங்க அந்த டயலாக்ஸ் எல்லாத்தையுமே பேசுவாங்களாம்.
ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுன்னே சொல்லலாம். செட்டில் எல்லார் கூடயும் இவங்க ரொம்ப நாட்டியாக பேசுவாங்களாம். ஆஃப் ஸ்க்ரீனுக்கும் ஆன் ஸ்க்ரீனுக்கும் ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குமாம். ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நாட்டித்தனமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அக்செப்டபுளாக எடுத்துப்பாங்களாம். எது நடந்தாலுமே ஏற்றுப்பாங்களாம். அந்த மாதிரி தான் இவங்க அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இவங்க ஒரு தத்துமகள் சொன்னால் கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனால் அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் இருக்காராம். அவங்களுக்கு பேபிஸ் எதுவுமே இல்லையாம். அதனால இவங்கள தத்தெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தாராம். அந்த நேரத்துல தான் அவங்க அப்பா அம்மா சூஸ் பண்ண சௌந்தர்யா அப்படின்ற பேரை அந்த டாக்டர் சரி ஓகே நீங்களே வைங்க உங்களுடைய மகள் தானே அப்படின்னு சொல்லி அந்த நேமை இவங்களுக்கு வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்களுடைய பேர் சௌந்தர்யா ரெட்டியா இருந்திருக்கு. ஆனா இவங்க தெலுங்குல, அதாவது ஜீ தெலுங்குல ஒளிபரப்பாயிட்டு வர பாடாமட்டி சண்டியா ராகம் அப்படின்ற சீரியல்ல லக்ஷ்மி அப்படின்ற ரோல் பண்றாங்க. அதாவது ராமலக்ஷ்மி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு ஆர்எல் எல்லாருமே கூப்பிடுவாங்க. அங்கேயும் இவங்களுக்கு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தெலுங்கும் அங்கே செட்டில் போய் தான் கற்றுக்கிட்டாங்களாம். அதே மாதிரி இவங்க ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சேலரியில் ஒரு விஷயத்த பண்ணாங்களாம். இவங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சேலரியை வச்சு இவங்க லைஃப்பில் ஒரு பிஸ்கெட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதை கடைக்கடையாக தேடி தேடி அலைஞ்சாங்களாம். ஃபைனலாக அவங்க படித்த காலேஜுக்கு பின்னாடி தான் அந்த கடை இருந்துதான். அங்கே போயிட்டு வாங்கி சாப்பிட்டாங்களாம். இதை கேட்க சைல்டிஷாக இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ரசித்து வாழ்கிறாங்க. அதுக்கு இது ஒரு உதாரணனே சொல்லலாங்க. இவங்க ஸ்டார் ஷவர்மால கன்னட சீரியலான ராஜிரா அப்படின்ற ஒரு சீரியல்ல நடிச்சிருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா மந்த்லி அவங்க அம்மா பாக்குறதுக்கு போயிடுவாங்களாம். அங்க போயிட்டு அவங்க அம்மா கூட வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்களாம் பெங்களூர்ல. இவங்களுக்கு இங்க தமிழ்லயும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் கிடைச்சிருக்கு. ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம் தான் சொல்ல முடியும். ஸ்டார்டிங் சீரியல்ல நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்த சீரியல் வாய்ப்புலாம் வரதுக்கான வாய்ப்புகளும் இவங்களுக்கு இருக்கு. துர்கா மாதிரி இவங்க வந்து வேஷம் போட்டு டான்ஸ்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. இவங்களோட நிக்நேம் பார்த்தீங்கன்னா போண்டாவாம். செல்லமே எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்களாம். இவங்களை பார்க்கறதுக்கு மேக்னா ராஜ் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அவங்களும் கன்னட ஆக்ட்ரஸ் தான். இங்க தமிழ்ல வந்து ஒரு சில படங்கள்லாம் பண்ணி நிறைய பேரும் இவங்களுக்கும் ரசிகர்களா இருக்காங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மேக்னா ராஜ் மாதிரி இருக்காங்களா இல்லையான்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு இந்த ஆக்டிங் ஆஃபர் இவங்க ஒர்க் பண்ணும் போது தான் கிடைச்சுதான். இவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லையாம். ஆனால் அவங்களுடைய வீட்டில் ரொம்பவே பயந்துருக்காங்க. உனக்கு ஓகேனா நீ போமா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்டிங்குள்ளேயே வந்திருக்காங்க. ஜாபை விட்டு வந்து ஆக்டிங் பண்ணதுனால எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு ஆடிஷனும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாகவே இவங்க அவங்களுடைய கெரியரை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. இவங்களை எப்படி ஃபர்ஸ்ட் டைமாக அந்த டைரக்டர் மீட் பண்ணியிருக்காருன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் தான் அந்த டைரக்டர் இவங்களை மீட் பண்ணியிருக்காரு. பார்த்துட்டு இந்த ரோலுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் இவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு கன்னடல. யாராவது இவங்களுக்கு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாங்களா அதை எதையுமே கேர் பண்ண மாட்டாங்களாம். இவங்களுடைய ஆக்டிங் பற்றி யாராவது பாராட்டினாங்கன்னா அதை இவங்க ஏற்றுப்பாங்களாம். ஸோ அந்த வகையில் இவங்களுடைய ஆக்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.